உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பல்லவனை வந்துட்டு காலேஜில் கொண்டு போய் நிலாவும் சோழனும் ட்ராப் பண்ணிவிட்டு அவன் ஒரு மாதிரியே இருக்கிறதுனால, இங்கே பாருடா உனக்காக நாங்கள் 3 பேர் அண்ணனுங்க இருக்கோம், கூடவே அண்ணி இருக்காங்க, அதனால் நீ என்ன உனக்கு யோசனை வந்தாலும் தயவு செஞ்சு எங்களை பற்றி யோசிச்சு பாருடா அப்படின்னு சொல்லும்போது, ஏண்ணே நான் ஏதாவது பண்ணிக்குவேன் இல்லை எங்கேயாவது ஓடி போயிடுவேன்னு சொல்லி உனக்கு தோணுதா? அப்படியெல்லாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லும்போது, சரிடா பார்த்து பத்திரமா போயிட்டு வா, எதுனாலும் ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் காலேஜ்குள்ளே போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா நிலா வந்து சோழன் கிட்ட அவங்க வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. நேற்று நைட் இது தாங்க நடந்தது, அதனால தான் இவங்க ஓடி போயிட்டாங்க, நான் பிடிக்கலான்னு ட்ரை பண்ணேன், அதுக்குள்ளே ஓடி போயிட்டாங்க உங்கள் எல்லாரையும் எழுப்புறதுக்குள்ளார அப்படிங்கிறாங்க. என்னங்க நீங்கள் எங்களை சத்தம் போட்டாது எழுப்பியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படிங்க எழுப்ப முடியும்? பல்லவனும் உங்கள் கூட தானே தூங்கிட்டு இருக்கான், இவ்வளோ நாள் கழிச்சு வந்த அம்மா கடைசியில் இப்படி ஒரு அம்மான்னு தெரிஞ்சதுன்னா அவன் ரொம்ப வருத்தப்பட மாட்டானா? நம்ம பண்ண தப்பு இது, அவங்க யார் எப்படின்னு தெரிஞ்சுக்காம அவங்களோட அம்மான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஆனால் வந்தவங்க கண்டிப்பாக பல்லவனோட அம்மா தான், வேற யாரையாவது கூட்டிகிட்டு வந்திருந்தா அங்கிள் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பார்ல, அவர் பிடிக்காத மாதிரியே இப்படியே இவ ஏன் திரும்ப வந்தாங்கிற மாதிரி நடந்துக்கிறதுல எனக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு வழியாக இவங்க வந்து வேற யாரையோ நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டோமோ, நம்ம கிட்ட வந்து நடிக்கிறாங்களோன்னு எனக்கு தோணினாலும் அங்கிள் ரியாக்ட் பண்ணதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இவங்க தான் பல்லவனோட அம்மான்னு சொல்லிட்டு. அதனால தான் சரி எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், அவன் சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் அவங்க நடவடிக்கையில் எனக்கு சந்தேகம் இருந்தாலும் பரவாயில்ல நான் வீட்டில் விட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு விஷயத்த பண்ணும்போது எப்படி நான் உங்களுக்கு பல்லவனுக்கு முன்னாடி உங்களை எல்லாத்தையும் நான் எழுப்ப முடியும்? அவங்க வேக வேகமாக ஓடி போயிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? அப்படி நீங்கள் பார்க்காம விட்டுருந்தீங்கன்னா மொத்த பணமும் போயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. ஆமாங்க, அதுதான் பெரிய விஷயம், நல்ல வேலை நம்ம சம்பாரித்த காசு எங்கேயும் போகல, பாவம் பாண்டி இப்போ தான் வந்துட்டு ஒரு நிலைமைக்கு வரணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காரு, திடீர்னு அந்த மொத்த பணமும் காண போயிருந்தா என்ன பண்ணியிருக்க முடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே, ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம நேராக போயிட்டு அந்த லேடி எதுக்காக இப்படி பண்ணாங்க, அது அவர் கூட வந்தவர் அவங்களோட ஹஸ்பண்ட்னு தான் நினைக்கிறேன், அதனால தான் அங்கிள் வந்து இந்த மாதிரிலாம் பேசியிருப்பாங்க போல அப்படின்னு சொன்னோன்னே, சரி வாங்க நம்ம அங்கேயே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்க்குறாங்க. பட் வீடு வந்து பூட்டி இருக்கு, இவங்க 2 பேரும் இன்னும் வீட்டுக்கே வரல. ஏன்னா வீட்டுக்கு வந்தால் கடங்காரங்க கண்டிப்பாக தொல்லை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே வராமல் வேற எங்கேயோ போயிட்டாங்க. என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி விடுங்க, கடங்காரங்கன்னு கடனுக்குன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு பயந்துட்டு கூட அவங்க வீட்டுக்கு வராமல் இருக்கலாம், ரெண்டாவது எப்படி இருந்தாலும் நீங்களும் நானும் வருவோன்னு தெரியும், சுத்தமாக பயந்துட்டு தான் எங்கேயோ போயிட்டாங்க, விடுங்க, என்னைக்கு இருந்தாலும் மாட்ட தானே போகிறாங்க, பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஸோ ஈவினிங் வந்துட்டு பல்லவன் காலேஜ் முடிச்சுட்டு கார்த்திகா வீடு வழியாக அவர் நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போது கார்த்திகாவோட அம்மாவும் மாமாவும் வெளியில் நின்றுட்டு இருக்கும்போது அவங்க மாமா என்ன சொல்லிடுறாரு, அங்கே பாத்தியாமா யார் வரதுன்னு அப்படின்னு சொன்ன உடனே கார்த்திகாவோட அம்மா என்ன சொல்லிடுறாங்க, ஆமாம் ஆமாண்ணே நானும் கேள்விப்பட்டேன், அவனோட அம்மா ஏதோ வந்துட்டு 2 நாள் இருந்துட்டு திரும்ப ஓடி போயிட்டாலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அவன் குடும்ப ராசி அப்படி, என்ன பண்ணுறது, அவனுக்கு தான் பொண்ணே அந்த வீட்டில் தங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, ஏதோ அந்த பொண்ணு மட்டும் எப்படியோ இருந்துகிட்ருக்கு, அதுவும் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியல, அந்த பொண்ணு ஏதோ அனுசரித்து இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, அந்த பொண்ணு வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் நல்லா தான் பழகுது, இப்போலாம் அந்த பொண்ணு சொல்கிற மாதிரி தான் எல்லாருமே கேட்குறானுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது பல்லவன் இந்த சைடு நடந்து போகிறாரு. உடனே கார்த்திகாவோட அம்மா இருந்துட்டு, டே இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே பல்லவன் வந்துட்டு இவங்க எதுக்கு நம்மளை கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியே, என்னங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்குறாரு. என்ன நொன்னாங்க, என்ன உங்கள் அம்மா வந்துட்டு அப்படியே ஓடி போயிட்டாலாமே 2 நாள் இருந்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்க, எங்கள் அம்மா பற்றிலாம் எதுவும் தப்பாக பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. என்னடா தப்பாக பேசுறது, இதில் உன் குழந்தையா இருக்கும்போதே உன்னை விட்டுட்டு ஓடி போனவ தான், திரும்பவும் சரி வந்துட்டா ஏதோ உன் கூட இருப்பான்னு சொல்லி பார்த்தா திரும்ப ஓடி போயிட்டாலாம், என்ன தாண்டா பண்ணுறீங்க அந்த வீட்டில், பொம்பளையே அந்த வீட்டில் தங்க முடியாதா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அது எப்படி, எங்கள் அண்ணி எங்கள் கூட தானே எத்தனை மாதமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லும்போது, அதுதாண்டா எனக்கும் புரியல, அவள் மட்டும் எப்படியோ அந்த வீட்டில் தப்பிச்சு போய் இருக்கா போல இருக்கு, ஆனால் அவங்க அம்மா எதுக்குடா வந்தோடனே இப்படி ஓடி போகணும், அதுக்கு எதுக்குடா வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்க, எங்கள் அம்மாவெல்லாம் ஒன்றும் ஓடி போகல, அதான் எங்கள் வீட்டிலே ஒருத்தர் இருக்காரு, அந்த ஆள் தான் ஏதோ பண்ணி எங்கள் அம்மா விரட்டி விட்டாரு அப்படிங்கும்போது, யாரடா சொல்கிற, எங்கள் அண்ணனையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், உங்கள் அண்ணன் தான், தேவையில்லாமல் அவரை நான் முந்தா நாள் கூட நான் பார்க்கும்போது எங்கள் அம்மாவை போட்டு அவர் ஏதோ சண்டை போட்டுட்டு இருந்தாரு, அடிக்கிற மாதிரிலாம் கழுத்தை பிடிச்சிலாம் நெரிச்சிட்டு இருந்தாரு, இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தால் யாருங்க அந்த வீட்டில் இருப்பாங்க, ஏற்கனவே எங்கள் அம்மாவை அவர் கொலை பண்ண பார்த்தாருன்னு அவங்க தெரிஞ்சு தான் உயிருக்கு பயந்து தான் என்னை குழந்தையிலே விட்டுட்டு ஓடி போயிருக்காங்க, இப்படி எல்லா தப்பும் அவர் பண்ணிவிட்டு கடைசியில் எங்கள் அம்மாவெல்லாம் யாரும் குறை சொல்லாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ கார்த்திகாவோட அம்மாவுக்கு கோவம் வந்துடுது. ஏய் சும்மா நிறுத்துடா, என்னடா நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், எங்கள் அண்ணன் மேலே நீ குறை சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன உங்கள் அண்ணன் மேலே குறை சொல்லிட்டாங்க, நீங்களே எப்போ பாரு அவளை திட்டிட்டு தானே இருப்பீங்க அவரை, இப்போ என்ன புதுசாக நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்குறாரு. உடனே பின்ன எங்களுக்குள்ளே சண்டை வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் யாருடா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் அண்ணன் குடும்பத்துக்கும் இப்படி எந்த
உறவுமே இல்லாமல் இருக்குன்னா அதுக்கு மொத்த காரணமும் நீ தான். ஏன் நான் வந்துட்டு சேரனுக்கு கார்த்திகாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னேனே, இப்படி ஒரு பிரச்சனை நடக்காமல் இருந்திருந்தா சேரனுக்கு என் பொண்ணை நான் தாராளமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எதுக்கு என்ன வந்து எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் என்ன உங்ககிட்ட வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணனா அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்குறாரு. நீ வந்து எங்ககிட்ட பிரச்சனை பண்ணலடா, நீ வந்ததே எங்களுக்கு பிரச்சனையாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. நான் என்னங்க பண்ணிட்டேன்? எதுக்கு இப்போ நீங்கள் எல்லாரும் என்ன திட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கும்போது, என்னத்தடா சொல்கிறது, உன்னை எப்போ அவள் வந்துட்டு இங்கே வந்து தூக்கிக்கிட்டு வந்தாலோ எதுக்கு இவனை வச்சிட்டு இருக்க, அவள் போயிட்டால, இவனையும் கொண்டு போய் எங்கேயாவது விட்டுரு நாங்கள் தலையால் அடித்து சொன்னோம், கேட்டார் அவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க எங்கள் அம்மா தானே ஓடி போயிட்டாங்க, இவர் எங்கள் அப்பா தானே, அப்போ அவர் தானே என்னை வளர்க்கணும், என்ன எதுக்கு கொண்டு போய் எங்கேயே விட சொன்னீங்க? ஏன் எனக்கு 3 அண்ணனுங்க இருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு என்ன மட்டும் கொண்டு போய் விட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாண்டா 3 அண்ணனுங்க இருக்கானுங்கன்னா அவனுங்க அவரோட பிள்ளைங்க, அதனால வீட்டில் வச்சு வளர்க்கலாம், நீ அவளோட பிள்ளடா, அவளே உன்னை வேணான்னு விட்டுட்டு ஓடி போயிட்டா, உன்னை தூக்கு தாங்கிக்கிட்டு எங்கள் அண்ணன் பண்ணதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல, அவனை கொண்டு போய் எங்கேயாவது விடுன்னு சொல்லி நாங்கள் சொன்னோம், கேட்டாரா அவர் அப்படின்றாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல, எல்லா பிள்ளைங்களையும் அம்மா இல்லைன்னா அப்பா தானே பார்த்துக்கணும், எங்களுக்கு ஏற்கனவே அவர் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாரு, என் அண்ணனுங்க தானே வளர்த்தாங்க அப்படிங்கிறாங்க. டே என்னடா எதுக்கு எடுத்தாலும் எங்கள் அப்பா ஏன் அண்ணன் நீ சொல்லிட்டு இருக்க, அப்படிலாம் உனக்கு அவங்க உன்னை பேருக்கு நீ வந்துட்டேன்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்காங்க, உன் மேலே பாசமாக இருக்கலாம், ஆனால் அதுக்காக உறவுன்னு ஒன்று இருக்குல்ல, உனக்கு வந்துட்டு அவனுக்கு சொந்த அண்ணனும் கிடையாது, எங்கள் அண்ணனும் உனக்கு சொந்த அப்பாவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அம்மா டக்குன்னு இப்படி சொன்ன உடனே பல்லவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க, ஏற்கனவே எங்கள் குடும்பத்துலேருந்து எதையாவது ஒன்று சொல்லி எங்களுக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டுருப்பீங்க, இப்போ திரும்பவும் எதையாவது சொல்லி புதுசாக பிரச்சனை பண்ணலான்னு பார்க்குறீங்களா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா இன்னும் உனக்கு நம்பணும், இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு உள்ளர போயிட்டு ரொம்ப நேரமாக எதையே தேடிட்டே இருக்காங்க. ஸோ தேடிட்டே இருக்கும்போது பல்லவன் நின்று பார்த்துட்டு இவங்ககிட்ட எதுக்கு நம்ம நின்று பேசணும், இவங்க எதை நம்மக்கிட்ட வம்பளிக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் நடந்து போக ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ அவங்க உள்ளர இருந்து எதையோ தேடி எடுத்துகிட்டு வந்து இவன் நடந்து போனதை பார்த்தோன்னே, டேய் உன்னை நில்லுன்னு தானடா சொன்னேன், எங்கடா போகிற அப்படிங்கிறாங்க. என்னங்க என்னை கூப்பிட்டு வச்சு எதுக்கு இப்போ நீங்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வீட்டுக்கு போகணும், பாண்டியனை அங்கே கடை திறக்கிற விஷயமா எனக்கு அங்கே வேலை இருக்குது, நாங்கள் எல்லாருமே எனக்கு கிளம்பிட்டாங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்கிறாரு. இங்கே வாடா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இங்கே பாருடா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. காட்டும்போது பார்த்தா அதில் பல்லவனோட அம்மாவும் கூட அவரோட இப்போ இருக்கிற அந்த புருஷனும் இருக்காங்க. ஆமாம் இது எங்கள் அம்மா தான், இவர் யார், இதை எதுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாண்டா இவங்க உங்கள் அம்மானா, கூட இருக்கிறது யார், அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பல்லவனுக்கு இந்த இடத்துல ரொம்பவும் ஒரு மாதிரி ஆகுது, அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிட்டு, வேண்டாம் நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க, எனக்கு தேவையில்லாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. டேய் இதனால தாண்டா அந்த குடும்பத்துக்கு எங்களுக்கு பிரச்சனையே வந்துச்சு, தேவையில்லாமல் இன்னொருத்தி பெத்த பிள்ளையை எதுக்கு கொண்டு வந்து இழுத்து போட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட நாங்கள் கேட்டு தான் எங்கள் அண்ணனுக்கும் எங்களுக்கும் சண்டையாக வந்து இப்போ நாங்கள் பிரிஞ்சு போயே கிடக்கிறோம், எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகி, நீ இதெல்லாம் புரியாமல் என்னமோ உன் அண்ணன் உன் அப்பன்னு சொல்லிட்டு இருக்க, போடா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திட்டிட்டு உள்ளே போய்ட்றாங்க. ஸோ பல்லவனுக்கு ரொம்ப உடஞ்சி போய் முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டே வீட்டுக்கு வராப்பில். ஸோ வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தா எல்லாருமே ரெடி ஆகி நிற்கிறாங்க, கடைக்கு போகணும், அங்கே போயிட்டு பாண்டியனுக்கு வந்துட்டு எல்லாமே அந்த ஓனர்கிட்ட போய் கேஷ்லாம் செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது பல்லவன் மட்டும் உம்முன்னு வரதை பார்த்துட்டு நிலா வந்துட்டு, டே என்னடா காலேஜில் என்ன நிறைய படிச்சுட்டியா என்ன, இவ்வளோ டயர்டாக வர மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை நீ அப்படிங்கிறாங்க. சரி வாடா எல்லாருமே கிளம்பிட்டோம்ல, நீயும் போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடு, கிளம்பலாம் எல்லாரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீ அவர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாரடா கேட்குற, அங்கிளையா அப்படின்னோடனே, ஆமாம் அப்படின்னோடனே, ஏதோ அவர் கிளம்பிட்டு இருக்காருடா, அவர் வராரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே உட்காந்துட்டு இருக்கும்போது, என்னடா பண்ணவா நீ சரியே இல்லையடா, இன்னும் அதையே நினச்சிட்டு இருக்கியா, விடுடா அப்படின்றாங்க. அது இல்லை ஒன்றும் இல்லை நீ டேய் நீ பண்ணுறதே சரியில்லடா, எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசிடு, இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ கடைக்கு போயிட்டு அங்கே எல்லாருமே ஹாப்பியாக எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வந்துட்டு பல்லவனுக்கு ஒரு மாதிரியே இருக்குது. ஸோ அதையும் நிலா வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. சோழன்கிட்டையும் போய் சொல்கிறாங்க, அங்கே பார்த்தீங்களா அவன் முகமே சரியில்லை, ஏதோ ஒரு மாதிரியே தான் இருக்கான் அவன் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் கவனிச்சுட்டு தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அங்கே எல்லாமே முடிஞ்சுட்டு பல்லவன் வந்துட்டு வீட்டுக்கு எல்லாருமே வந்ததுக்கப்புறமா பார்த்தா இப்போயும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கவும் இப்போ போயிட்டு நிலாவே கேட்குறாங்க, என்னடா எதுக்குடா இப்படியே உட்காந்துட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது சேரன் டக்குன்னு வந்துடுறாரு. என்னப்பாச்சு அப்படின்னு சொல்லும்போது, பாருங்கண்ணே இவன் உம்முன்னே மூஞ்ச வச்சுட்டு உட்காந்துருக்கான், அதான் நம்மளாம் இருக்கோம்ல, அவங்களாம் வந்தாங்க அவங்களாம் போயிட்டாங்க, நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அது இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா இங்கே வாண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கும்போது, உனக்கு எல்லாமே தெரியும் தானே, நான் குழந்தைய இருந்தப்ப நீ பெரிய பையனாக தானே இருந்த, அப்போ உனக்கு விவரம் தெரிஞ்சிருக்கும் தானே அப்படிங்கிறாங்க. தெரியும்டா என்னடா அப்படிங்கிறாங்க.
கேட்குறாங்க. நிஜமா உண்மையை சொல்லுண்ணே, எனக்கு அம்மா தான் வேறன்னு சொல்லிட்டு சொன்னார் அவர், உங்கள் அம்மா தான் தூக்கி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்பாவும் வேறையானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த இடத்துல சேரனுக்கே ஒரு மாதிரி ஆகுது. டேய் பல்லவா, ஏன்டா இப்படிலாம் நீ பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, எங்கே அவர், நான் அவர்கிட்டே போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு எழுந்து அங்கே நடேசன் கிட்டே போயிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே, என்னத்தை பேச போகிற, உங்கள் ஆத்தாக்காரி ஓடி போயிட்டாலே அதை பற்றி என்கிட்ட கேட்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க ஓடி போயிட்டாங்க, அது என்னமோ அதை பற்றி எனக்கு தேவையில்ல. அவங்க வந்தாங்க, அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. நான் முக்கியம்னு நினச்சிருந்தேன், என் கூட இருந்திருப்பாங்க. அவங்களே என்னை வேணான்னு தூக்கி போட்டு போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் எதுக்காக என்னை வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ என்னடா கேள்வி கேட்டுட்ருக்க? பிள்ளைங்க 3-4 பேர் இருக்கும்போது உங்களை வளர்க்காம நான் என்னடா பண்ண முடியும்? அவள் தான் ஓடி போயிட்டானா, அதுக்காக என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இந்த இடத்துல பல்லவன் ரொம்ப அழுக ஆரம்பித்தோன்னே, என்னாச்சு இவனுக்கு, எதுக்கு இப்போ வந்து என்னென்னத்தையோ பேசிட்டு அழுதுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்குறாரு. உடனே நடேசன் அவங்க காலில் விழுந்துட்டு இப்போ பல்லவன் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாரு. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கான் இவன், முதல்ல தூக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உடனே சேரனை போயிட்டு, டே ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, என்னடா நடந்துச்சு இப்போ, ஏன்டா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ உங்களுக்கு தெரியாத நீ, எனக்கு அம்மா தான் வேறன்னு நினச்சிட்டு இருந்தோம்ல, கடைசியில் அப்பாவும் வேறையா நீ, இவர் என்னோட அப்பா இல்லையா நீ அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சோன்னு இப்போ நடேசனுக்கே ஒரு மாதிரி ஆகுது. டே யாரா உனக்கு இதெல்லாம் சொன்னது அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் சொல்லுங்கள் அது உண்மை தானே அப்படிங்கிறாங்க. யாரா உனக்கு இதை சொன்னது, அதை முதல்ல சொல்டா அப்படின்னு சொன்னோடனே, கார்த்திகாவோட அம்மாவும் அவங்க மாமாவும் தான் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட உடனே நடேசனுக்கு வந்து, அப்போ இவனுங்க எதையோ சொல்லியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டா அவனுங்களே நம்ம குடும்பத்தில் சண்டையை மூட்டி விடணும்னு பார்க்குறானுங்க, அவனுங்க எதையாவது சொன்னால் நீ அதை அப்படியே நம்பிட்டு வந்து கேட்டுட்டு இருப்பியா, போய் வேலையை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாரு. உடனே இல்லை இந்த 2 குடும்பமும் எதனால் சண்டை வந்துச்சு, எதனால் இப்போ பிரிஞ்சிருக்கீங்கன்னு மட்டும் சொல்கிறதோடு இல்லாமல் அவங்க ஃபோட்டோவும் கொண்டு வந்து காட்டினாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த இடத்துல நடேசனுக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா போடான்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொன்னோன்னே இப்போ நிலா கேட்குறாங்க, என்ன அங்கிள் இவன் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னோடனே இப்போ பல்லவன் அவங்க கிட்ட பேசின எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது இப்போ நிலாவுக்குமே ஷாக் ஆகுது. அப்போது நடேசன் வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்துக்கிறாரு அப்படிங்கும்போது நம்ம தான் அவரை மரியாதை இல்லாமல் இப்படி பேசியிருக்கோமே, நம்ம வந்து ரொம்ப ஒரு உரிமை எடுத்துகிட்டு அண்ணனுங்களை வந்து பார்த்துக்கலங்கிற மாதிரி நம்மளும் இப்படி பேசிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி பல்லவன் வந்து இந்த இடத்துல வந்து உணர்றாரு. ஸோ இதுக்கு மேலே எப்படி போக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னது லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.